உங்களை யாராவது வார்த்தையால் அசிங்கப்படுத்தி இருக்காங்களா? இவன்லாம் எங்க உருப்பட போறான்னு உங்க முகத்துக்கு நேரா சிரிச்சிருக்காங்களா? காசு இல்லை, தகுதி இல்லை, வேலை இல்லைன்னு சொந்தக்காரங்களோ நண்பர்களோ உங்களை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்காங்களா? அந்த வலியை நினைச்சு இன்னும் அழுதுட்டு இருக்கீங்களா? கண்ணீரை துடையுங்க. ஏன்னா நீங்க இருக்கிறது மைண்ட் ரீசெட் தமிழ் சேனல்ல. இங்க அவமானங்கள் அழுகைக்கான காரணம் இல்ல, அது முன்னேற்றத்துக்கான எரிபொருள். நம்ம கிட்ட காசு இல்லைன்னா இந்த உலகம் நம்மள ஒரு குப்பையா தான் பார்க்கும். உங்களை அவமானப்படுத்துறவங்க கிட்ட போயிட்டு நான் அப்படிப்பட்டவன் இல்ல, நான் நல்லவன்னு உங்க நியாயத்தை நிரூபிக்க ஒருபோதும் முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க காதுகள் உங்க உண்மையை கேட்க தயாராக இல்லை, உங்க தோல்வியை ரசிக்க மட்டுமே தயாராக இருக்கு. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு முட்டாள் கிட்ட நீங்க விவாதம் பண்ணா அங்க 2 முட்டாள்கள் இருப்பாங்க. அதனால இன்னையிலிருந்து இந்த 3 விஷயத்தை மட்டும் செய்யுங்க. 1. மரண அமைதி. உங்களை யார் அசிங்கப்படுத்தினாலும் பதிலுக்கு கத்தாதீங்க. லேசான ஒரு புன்னகையோட கடந்து போங்க. உங்க அமைதி அவங்களை மனதளவில் கொல்லும். 2. ரகசிய உழைப்பு. உங்க கோபத்தை உங்க உழைப்புல காட்டுங்க. நீங்க என்ன பண்றீங்க, எப்படி முன்னேற போறீங்கன்னு உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. 3. வெற்றியால் அடி. நீங்க திருப்பி அடிக்கிற அடி அவங்க காதுல இல்ல, அவங்க தலையில விழணும். உங்க பிரம்மாண்டமான வெற்றி தான் அவங்க முகத்துல நீங்க கொடுக்கிற முதல் செருப்படியா இருக்கணும். அவமானங்களை சந்திச்சவன் மட்டும்தான் சரித்திரத்தை உருவாக்குவான். உங்களை ஒதுக்கினவங்க முன்னாடி கெத்தா வாழ்ந்து காட்ட நீங்க தயாரா? தயார்னா ஐ வில் வின்னு கமெண்ட்ல அடிச்சு சொல்லுங்க. ஜெயிக்க துடிக்கும் சிங்கங்களுக்கான நம்ம மைண்ட் ரீசெட் தமிழ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.